ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை எரேமியா 29வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிக்கிறோம். 11-19 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாத்தையுமே அவர் அறிஞ்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஏன்னா உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்றாரு. அப்ப அதனால தேவன் என்ன சொல்றா, வந்து என்ன நினைச்சாலும் எல்லாமே சமாதானத்துக்காக தான் சொல்றாரு. அப்ப அந்த வந்து அவர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலும் இந்த நாள்ல கூட எதையோ குறிச்சு பயத்தோட இருந்திருப்போம், கலக்கத்தோட இருப்போம். இது நடக்குமா நடக்காதா, ஐயோ நம்மளோட உயர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்களே, நம்மளுக்கு இது நடக்குமா அப்படின்லாம் யாராவது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா? ஏன்னா உங்க நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தை கொடுத்திருக்கார். ஏன்னா உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நான் வந்து அறிந்திருக்கிறேன். நீங்க நினைத்தது ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார். அப்ப வந்து தேவன் நம்மளை அறிந்திருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம வந்து புலம்புவோம். ஏன்னா நடக்குமா நடக்காத நம்மளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கும். அப்ப நான் தேவன் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத மகளே மகளே, நான் இந்த நாள்ல வெற்றி நிச்சயம் ஜெயம் உங்களுக்கு என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல வெற்றி தருவதற்காக தேவன் வந்து நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வந்து நினைப்பத நல்ல காரியத்தவே நினைக்கணும், நல்ல சிந்தனையவே செய்யணும். அப்ப வந்து நம்ம ஒவ்வொன்னையும் வந்து இது நடக்கும், நிச்சயமா வெற்றி தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா தேவன் வந்து அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு என்ன வெற்றி தான் கேட்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வந்து அந்த வெற்றியும் கொடுத்து சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப வந்து ஒவ்வொரு சிந்தனையும் தேவனோட சிந்தனை போல நல்ல சிந்தனையாக நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இது அவிசுவாசமா நம்ம நினைத்தோம்னா தேவனும் வந்து அந்த சூழ்நிலை யோசிச்சு நம்ம பிள்ளைங்க நம்மள நம்பல அப்படின்னு சொல்லி அவரும் வந்து என்ன செய்வாராம், விலகிடுவார். அவர் வந்து அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அப்பனா தேவன் நம்மளோடு இருக்கிறார், வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா தேவன் வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது கூடும் நடக்கணும், கூடாதுன்னு ஒரு நாள்லயும் நம்ம நினைக்க கூடாது, நினைக்கவே கூடாது. அதனால கூடும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேவன் எந்த காரியமா நீங்க நினைச்சிருந்தா இந்த நாள்ல கண்டிப்பா எல்லாமே வெற்றி உங்களுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினர்களால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முழு இருதயத்தோடு என்னை தேடினவர எல்லாரும் என்ன தேடினா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே தேடனா ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு எவ்வளவு அக்கறையா நம்ம தேடுறோம். அது மாதிரி தேவன் எங்க இருக்காரு நம்ம தேடுறோமா, நம்ம இருதயத்துல இருக்கிறாரு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுதான் நம்ம முழு இருதயத்தோடு தேடும் போது கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிட்ட என்ன பேசுறாரு நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து தேடுறோமா, அதுதான் நம்ம இங்க கேள்வியா இருக்குது. அப்ப வந்து தேவன் முழு இருதயத்தோடு தேடும் போது நான் உன் சிறையிருப்பை மாத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்பனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னை என துரத்தி விட்ட அந்த ஸ்தலத்திலே உன்னை கொண்டு போய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. யோபு ஜெபித்த வேலையில கூட தன்னோட ஃப்ரெண்டுக எவ்வளவோ கேவலமா பேசியிருப்பாங்க, நீ பாவம் செஞ்சிருப்பன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட அந்த மனுஷன் நான் செய்யலேன்னு சொல்லி அவங்க நம்பவே இல்லை.
அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம நம்பாம அப்பனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, யோபு நீ ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரு, எங்களுக்காக நீ ஜெபி, எங்க சிறையிருப்பு மாறணும்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அவர் தன்னை வந்து எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்களே அப்படின்னு அந்த இடத்துல வம்மைய வைக்கல. அந்த இடத்துல ஜெப ஃப்ரெண்டுக்காக ஜெபிச்சாரு. ஏன்னா எதுவுமே கோபத்தெல்லாம் அவர் மனசுல வைக்கல. ஜெபிச்ச போது அவர் சிறையிருப்பும் மாறினது, இவருக்கும் ஏன்னா இவருக்கும் நன்மையானது நடந்தது, இவருக்கு இருந்த நோய்கள்லாம் போனது எல்லாம் ரெட்டிப்பாக வந்து சேர்ந்தது. அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு தேவன் இந்த நாள்ல கூட நம்ம சிறையிருப்பை மாத்துவேங்கிறார். இந்த நாள்ல நம்ம ஏதாவது சிறை பிடிச்ச மாதிரி இருக்கிறோமா, வீட்டுக்குள்ள இருக்கிறோமா சிறை பிடிச்ச மாதிரி, வெளியில இருக்கிறோமா, வேலை ஸ்தலத்துல இருக்கிறோமா, ஏதாவது சூழ்நிலை நிமித்தமா நம்ம மாட்டிக்கொண்டோமா, யாருக்காவது அடிமைத்தனமா இருக்கிறோமா, இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த நாள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன் சிறையிருப்பை மாத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க யாருக்காவது அடிமைத்தனமா இருக்கிறீங்கன்னா, எதுலயாவது நம்ம உங்களை துரத்தி விட்டுட்டாங்களா, வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா, வெளியில துரத்திட்டாங்களா, இல்ல வேலை ஸ்தலத்தை விட்டு துரத்திட்டாங்களா, இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க யாராவது இருந்தா தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னை கொண்டு வந்து அந்த ஸ்தலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாலும் சரி, இல்ல வேலையை விட்டு உங்களை தூக்கி இருந்தாலும் சரி, அந்த வேலையிலே உங்களை அமர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்துல உங்களை தூக்குனாங்களோ அந்த இடத்துல தேவன் கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. அது போல வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான். வீட்டுக்குள்ள உங்களை விட்டு அகட்டிட்டாங்களா, வெளியே அனுப்பிட்டாங்களா, இந்த நாள்ல தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, உன்னை கொண்டு வந்து அதே வீட்டிலே உன்னை அமர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை முழு உள்ளத்தோட தேடும் போது, முழு ஆத்மாவோட தேடும் போது கண்டிப்பா தேவன் நம்மளோட குறைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளோட சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் அவர் அறிந்திருப்பார். ஏன்னா நம்ம மனிதர்கள் அல்ல, மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பான் என்று. ஆமென், அல்லேலூயா. மனிதர்கள் வந்து அவங்க பாக்குற பார்வை வேற விதமா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா நல்ல விதமா பார்ப்பாங்க, நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தோம்னா அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் மோசமா இருந்தோம்னா அவங்கள அசட்ட பண்ணுவாங்க. அப்பனா மக்கள் பாக்குற பார்வை அதுதான். அப்பனா தேவன் எப்படி பார்ப்பாரா, நம்ம இருதயத்தை பார்ப்பாரா. கலங்காத மகனே, கலங்காத மகளே, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், உனக்குள்ளதான் நான் வாசம் செய்கிறேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, இன்றைய நாள் உன் சிறையிருப்பை மாத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. யாராவது சிறை பிடித்த நிலைமையில இருந்தா, ஏதாவது வாரத்தோடு இருக்கிறீங்களா, இந்த நாள்ல இந்த வார்த்தை நம்மளை கடந்து வருகிறது. நம்ம அனைவருக்குமே தான் இந்த வார்த்தை இந்த நாள்ல வந்து, நான் உன் நினைவுகள் என் நினைவு அல்ல, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன் மகளே கவலைப்படாதே, மகனை கவலைப்படாதே, இந்த நாள்ல நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் வாசமாய் இருக்கிறேன், நான் வந்து உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சமாதானத்தை தருக போறார், நம்மளை சிறையிருப்பை மாத்த போறார், ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு வாசம் செய்ய போறார். ஆமென், அல்லேலூயா. இத வந்து அனைவரும் விசுவாசித்து இந்த வார்த்தை நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா நம்ம முழு உள்ளத்தோடு அவர் தேடி இந்த வார்த்தையை நம்ம கேட்டு தியானிக்கும் போது கண்டிப்பா தேவன் நமக்குள்ளதான் வாசம் செய்கிறார். இந்த நாள்ல வெற்றி நிச்சயம். என்ன வெற்றியே இன்னைக்கு ஜெயமாக கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஐயோ இது நடக்குமா, நடக்காதா, நமக்கு கிடைக்குமா, இன்னொருத்தர் கிடைக்குமா, அவங்க உயர்ந்தவங்களா இருக்காங்களே, இவங்க உயர்ந்தவங்களா இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே, நமக்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு யாராவது சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா, இந்த நாள்ல நமக்கு தான் சோர்ந்து போனவரை தான் தேவன் வந்து தூக்கி எடுப்பாராம். ஆமென், அல்லேலூயா. அதனால பயப்படவே வேண்டாம். யாரெல்லாம் சோர்ந்து போய் இருந்தாலும் இந்த நாள்ல தேவன் வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. கவலைப்படாதீர்கள், நான் உங்களை அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், நான் வெற்றி தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் வெற்றியை மட்டும்தான் தருவார், தீமையை தரவே மாட்டார். அப்பனா தேவனை அறிந்திருக்கணும். தேவன் நம்மளை அறிந்திருக்கிறது போல நம்மளும் தேவனை அறிந்திருக்கணும். தேவன் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மை கையை பிடித்து தூக்கி விடுவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஏன்னா 7 கண்களும் அவரை சூழ்ந்து கொண்டு, ஏன்னா உலகத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் எங்கெல்லாம் செய்கிறார் என்று அவர், ஏன்னா கண்கள் அவர் ஒவ்வொரு திசைகளையும் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்குது. நம்ம அவர் கண்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது.
அவர் அதனாலதான் நம்மளோட நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுக்கு அவர் கீழ்ப்படியும் போது கண்டிப்பா கீழ்ப்படிந்து அவரையே நம்ம நோக்கி தேடும் போது கண்டிப்பா நம்ம பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவர் பார்த்து கொள்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் இடைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாராவது வருத்தத்தோடு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நாள்ல தேவன் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க வருத்தத்தை எல்லாம்